வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் டஃப் டு பிகேன் அண்ட் நான் தான் அந்த கேன். இன்றைக்கி வந்து நம்ம சேனலோட ஃபஸ்ட் வீடியோவான பீச்சி ஹெட் லைட் ஹவுஸ்க்கு தான் இன்றைக்கும் போக போகிறேன். அண்ட் லாஸ்ட் டைம் வந்து வெறும் 38 செகண்ட்ஸ் தான் போட்டிருந்தேன். அதான் ஃபஸ்ட் வீடியோனால என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் அப்படியே அதை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டேன். அண்ட் அது அந்த லொக்கேஷனுமே வந்து ரொம்ப கிளியராக கேப்சர் ஆகிருக்காது, ஒரு டீட்டெயிலிங் இருந்திருக்காது. ஸோ இன்றைக்கி வந்து அது டிஃப்ரெண்ட்டான ஒரு வியூவில் இருந்து பக்கத்தில் போய் பார்க்குற மாதிரி ஏதாவது இடம் இருக்குன்னு பார்த்தேன். கொஞ்சம் டிஃபிகல்ட்டான இடம் தான், இருந்தாலும் அங்கே போகலான் இருக்கேன். பார்ப்போமா? அண்ட் இந்த ட்ரிப்பில் வந்து நம்ம கூட வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து மைதிலி ஜாயின் பண்ணுறாங்க. ஹாய் எல்லாரும், கார்த்தி ஒரு ஆள் இங்கே இருக்கிறவர் என்னை பக்கத்துல இருந்து சொல்லிட்டு ஒரு 3 ஹவர்ஸாக இப்படி நடந்து கொண்டு வரோம். பட் வெரி அட்வென்ச்சர் பிளேஸ். எனக்குமே பிடிக்கிற ஆட்களுக்கெல்லாம் வந்து போகிறோம். நானுமே வந்து ஒரு ½ அன் ஹவர் நினச்சி தான் கிளம்புனேன். பட் அது வந்து 3 ஹவர்ஸாக போயிட்டுருக்கு. இன்னும் எவ்வளோ நடுவில் ஒரு ஸ்நாக் பிரேக். அண்ட் இதுக்கப்புறம் இங்கேருந்து போக முடியல, ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. போனோம்னா நனைஞ்சிரும் ஃபுல்லாக. அண்ட் இங்கே ஒரு லேடி இருந்தாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 30 to 40 நிமிஷத்தில் இந்த தண்ணிலாம் பின்னாடி போயிடும். ஸோ இங்கேருந்து நடந்தே கூட போகலாம் அப்படின்னு. அது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. இருந்தாலும் அந்த 30 மினிட்ஸ்க்காண்டி வெயிட் பண்ணி இங்கே இருக்க போகிறேன். எஸ், அந்த லேடி சொன்ன மாதிரி தண்ணிலாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால் நான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 30 மினிட்ஸ் பிரேக் எடுத்த மாதிரி ஆச்சு. இப்போ திருப்பி இதுக்கான ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டுவர்ட்ஸ் த லைட் ஹவுஸ் திருப்பி போயிட்டுருக்கேன். கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. இன்னும் அந்த பக்கம் போகும்போது இன்னும் எவ்வளோ ஹார்டாக இருக்க போகுதுன்னு தெரியல. இருந்தாலும் போயே ஆவேன். தண்ணி அலையெல்லாம் இப்போ தான் குறைஞ்சிருக்கனால நல்லா ஸ்லிப் ஆகுது. ஃபுல்லாக பெபிள்ஸ் தான். பாடி தூரம் என்னமோ ரொம்ப தூரம் வந்த மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அதை போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டனால அது மாற மாட்டேங்குது. எனக்கும் தோணுது, எதுக்கு இப்போ போயிட்டு அங்கே வரையும் போகணும் அப்படின்னு எனக்குள்ளே இருக்கிற ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங் வந்து வெளியே தட்டி எழுப்புது. இருந்தாலும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், கிளம்பணும்னு ஆயிடுச்சு. அது எப்படி பேக் அடிக்கிறது? அது என்ன தான் இருக்குன்னு ஒரு தடவை போய் பார்த்துருந்தோம் தானே. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த கிளிஃபுக்கு மேலே அந்த எட்ஜில் தான் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து தான் இந்த வியூ பார்த்தேன். ஏன்னா அங்கேருந்து பார்த்தா தான் இந்த வியூ இப்படி தெரியும். ஸோ நான் லாஸ்ட் டைம் எங்கே இருந்தேனோ அந்த இடத்துக்கு அப்படியே கீழே கடற்கரையோடு இறங்கி வந்துட்டேன். இவ்வளோ தூரம் நடந்து வந்தால் இதுக்கு ஒரு வேர்த்தா. லைட் ஹவுஸ் வந்து ரொம்ப பக்கத்துலேயே வந்தாச்சு. ரொம்ப பக்கத்துலன்றத விட லைட் ஹவுஸ்க்கே வந்தாச்சு. இப்போ இங்கே ஃபுல்லாக தண்ணி இன்னும் பின்னாடி போகலை, உள்வாங்கலை. அதனால் நம்ம வேறு வழி இல்லாமல் இந்த பாறைகளுக்கு நடுவுலேயே நிற்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் உள்வாங்கி இருந்துச்சுன்னா அந்த எட்ஜுக்கே போயிருக்கலாம். அந்த பக்கம் தான் ரூட் இருக்கான்னு பார்ப்போம். இங்கேருந்து பக்கத்தில் ஒரு பாறை இருக்குது. கொஞ்சம் ரிஸ்க்கு தான். நல்ல ஒரு ஷூஸு, அப்புறம் கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் ஸ்நாக், அது மாதிரி ஒரு டீமோட ஒரு டிட்டர்மினேஷனோட பாதியில் ரிட்டன் போக மாட்டேன் அப்படின்னு ரிட்டன் போகிற ஐடியாவே வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரலாம். எஸ், இருக்கிறதே க்ளோஸர் எட்ஜுக்கு பக்கத்தில் வந்தாச்சு.
எனக்கு வந்து இந்த நம்ம தமிழ் படத்தில் வந்து இயற்கை படத்தில் வந்து ஷாம் வந்து ஒரு இடத்துல நிப்பாப்ல. அந்த படம் பார்த்ததுலேருந்தே இங்கே வரணும்னு ரொம்ப ஆசை. அதுக்கான சான்ஸ் வந்து எனக்கு எப்பயுமே அமைஞ்சதே இல்லை. லைக் கோஸ்டல் ரீஜனுக்கும் எனக்கும் அப்படி ஒன்றும் ஒரு கனெக்ஷனே இல்லை. நான் வளர்ந்தது ஃபுல்லாகவே வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் பார்க்கறனால அதுக்கான சான்ஸே எனக்கு கிடைக்கல. அதனால் இந்த கோஸ்டல் ரீஜனில் வந்து இந்த மாதிரி லைட் ஹவுஸ், இந்த ஹார்பர் இதை பார்த்தாலே எனக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். அதனால தான் இதுக்கு வரணும்னு நினச்சேன். அண்ட் ஃபைனலி வந்துட்டேன், உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் இப்போ க்ளோசஸ்ட் வியூ இருக்கிறதுலே. ஏன்னா அந்த பாறைக்கும் அந்த பாறைகளுக்கெல்லாம் இப்போதைக்கு போக முடியாது. இதுதான் க்ளோசஸ்ட் வியூ. ஸோ இந்த இடத்த ஒரு வழியாக கவர் பண்ணியாச்சு. ஆனால் இந்த பக்கம் ஏதாவது வழி இருக்கும், அப்படியே மேலே ஏறிடலாம், கிளிஃபுக்கு மேலே ஏறி ஊருக்கு போயிடலான்னு பார்த்தா ரூட் எதுவுமே இல்லை. ஆனால் இந்த ரூட்டை வழியாக அப்படியே அந்த கோஸ்டல் ரீஜன் வழியாக அப்படியே போயிட்டே இருந்தோம்னா லாஸ்ட் டைம் நம்ம போன அந்த 7 சிஸ்டர்ஸ்க்கே போயிடலாம். பட் அதுக்கு ஒரு 3 hours ஆகும். உடம்புல எனர்ஜி பத்தலை. அண்டு ஸோ இங்கேருந்து ரிட்டர்ன் போகிறது தான் பெட்டராக தோணுது. அட்லீஸ்ட் வந்ததுக்கு லைட் ஹவுஸ் ஏதாவது பக்கத்தில் வந்து கேப்சர் பண்ணியாச்சு. அண்ட் இன்றைக்கோட வீடியோ இதோட முடியுது. நாங்கள் சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்துட்டோம். அண்டு இப்போ என்ன காமெடின்னு பார்த்தா, இப்போ நாங்கள் வர வழி தான் வந்து கவு கேட்பான். நாங்கள் வந்து முன்னாடி வேறு வழியில் போயிருந்தோம். அந்த வழியில் போனால் அதுவும் போகுது. பட் இதுதான் ஆக்சுவல் கவு கேப்போட ஆக்சுவல் வே. பட் நம்ம எப்பயுமே வந்து இதே மாதிரி போய் எங்கேயோ வந்துடுவோம். அண்ட் இந்த டைம் இந்த கவு கேப் மாதிரி இன்னும் அடுத்து என்னென்ன கேப்புக்கெலாம் போய் நான் காணா போகிறேன்னு எனக்கே தெரியல. பட் ஒரே ஃபன்னியாக தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நான் பண்ணுறேன் வழக்கம் போல் எப்பயுமே அதுதான் நான் பண்ண போகிறேன். ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணிட்டு போனால் அந்த இடத்துல வந்து ஒரு கிக்கே இருக்காது. ஸோ எங்கே போகிறோம் எப்படி போகிறோம்னு தெரியாது, திருப்பி வந்துடும்னு ஒரு நம்பிக்கையோடு வந்துடுவேன். அதே மாதிரி இந்த தடவையும் வந்தாச்சு. அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.